கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது தர்ம ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்த ஒரு காலை நேரத்திலே கூட சகோதர சகோதரிகளாக நேரத்தில் ஒன்று கூட்டி தேவனுடைய உன்னதமான வார்த்தைகளை கேட்கும்படியாக தேவன் கொடுத்துட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்காக பிதாவாகிய தேவனுக்கு நமது அருமை ரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் எடுத்துக்கொண்டு அடியேன் சார்ந்திருக்கிற பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஜிபுரா சபையாரனுடைய அன்பு வாழ்த்துக்களை கூட உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியிலே இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த நாளுடைய பாடத்திற்கு நாம் கடந்து போகலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அடியேன் தெரிந்து கொண்டிருக்கிறதான தலைப்பு இந்த நாளில தி மார்க் அண்ட் தி பிரைஸ். தி மார்க் அண்ட் தி பிரைஸ். தமிழில் பார்க்கும் பொழுது இலக்கும் மற்றும் பரிசும். இலக்கும் மற்றும் பரிசும். இந்த ஒரு பாடத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறான் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் பாத்தீங்கன்னா மிகவும் அரிசியமான ஒரு வசனம். ஒருவேளை சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு தலைப்பிலே இது போன்ற ஒரு பாடப்பகுதியை நீங்கள் ஏற்கனவே கூட கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் இந்த நாளில் கூட நம்மையே நாம் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ளவும், மீண்டும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை ஒரு முறை தூசி தட்டிக் கொள்ளவும் தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பாக எண்ணி இந்த ஒரு பாடப்பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை நாம் எப்படி பார்க்க போகிறோம்னு சொன்னா ஒரு 2 பாகங்களாக பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதல் பாகம் பாத்தீங்கன்னா let him who thinks he stands. தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவர். இது யாரு? அந்த நிற்கிறவன் யார்? மற்றும் யார் அந்த ஒரு நிற்கிற இடத்திலிருந்து தன்னை விழாதபடி காத்துக்கொள்ள முடியும்? அதனுடைய இலக்கு என்ன? இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஒரு பார்ட் 1 போல பார்த்துட்டு இரண்டாவது என்னத்தை பார்க்க போறோம்னா take heed lest he fall. அதாவது விழாமல் இருப்பதற்கான எச்சரிக்கை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறதான பாடம் வந்து சகோதர சகோதரிகளே, அதெல்லாம் பார்க்கிறோம். என்னன்னா who is the one that standeth? அதாவது நிற்கிறவன் யார்? இரண்டாவதாக what should we do to attain the state of standing? நிற்கக்கூடிய நிலையை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நிற்கிறவன் யார்? அங்க நிற்கணும்னா அந்த நிலையை அடையணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது, அங்க நிற்பதனுடைய அவசியம் என்ன? what is the necessity to stand? அங்க நிற்பதற்கான அவசியம் என்ன? கடைசியாக பாத்தீங்கன்னா the warning, அதாவது the caution not to fall, விழாமல் இருக்க வேண்டியதனுடைய எச்சரிக்கை. இந்த 4 காரியங்களை தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நாம் முதல் பகுதிக்கு நேராக கடந்து போகலாம். who is the one that standeth? நிற்கிறவன் யார்? அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி பார்க்கும் பொழுது யார் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒரு இலக்கு, அந்த இலக்கை அடைபவனே பாத்தீங்கன்னா நிற்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியமே பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயம் போல இல்லைங்களா? நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுகிற ஒரு வீரர்களை போலதான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம். அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது the one who attains the mark which the Lord has kept is the one who standeth. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இலக்கை அடைபவனே நிற்கிறவர். அந்த இலக்கை அடையும் பொழுதுதான் தேவன் நம்ம என்ன பண்றாருன்னா நிற்பவர்களாகவே நம்ம என்ன பண்றாருங்களா கருதுகிறார். God will consider us as one who standeth only when we attain the mark. இப்ப புரிஞ்சிட்டோம் அந்த நிற்கிறவன் யார் என்பது சொல்லி.
அதோடு கூட நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிற்கிறோம்னு சொன்னா இங்க ரெண்டு விஷயம் இருக்குது. லெட்ஸ் நோட்டீஸ் டூ திங்ஸ் ஹியர். அது என்ன சொல்லி பார்க்கும் பொழுது, மார்க் ஒன்னு மார்க், ஒன்னு வந்து பிரைஸ். இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டோம். தி மார்க் அண்ட் தி பிரைஸ். அது என்ன சொல்லி பார்ப்பது, இலக்கு மற்றும் பந்தய பொருள். நமக்கு தேவன் வைத்திருக்கிற பரிசு. இது ரெண்டு விஷயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு இருக்கிறதுனால நம்ம எதை நோக்கி ஓட வேண்டும்? நீங்க தான் சொல்லணும். லக்கை நோக்கி ஓட வேண்டுமா, பரிசை நோக்கி ஓட வேண்டுமா? வெரி குட், கரெக்ட். Should we run towards the mark or the prize? நம்ம இலக்கை நோக்கி ஓட வேண்டுமா அல்லது பரிசை நோக்கி ஓட வேண்டுமா சொல்லி கேட்கும் பொழுது பதில் வந்து இலக்கை நோக்கி தான் ஓட வேண்டும். அதற்கு யார் பதில் சொல்லியிருக்காரு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இப்படியாக நமக்கு பதில் சொல்கிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த இலக்கை, அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதுதான் நம்முடைய டார்கெட் ஒருவேளை இருந்தாலும் கூட இந்த லக்கை நோக்கி ஓடுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு விசேஷத்தை ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா லக்கை மறந்து போயிடுவோம். பரிசின் மேலே நம்முடைய நோக்கம் இருந்துரும். அதனால அது வந்து டேஞ்சர்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு பரிசு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கற்பனைக்கே வந்து எட்டாத ஒரு பரிசு, நம்முடைய அறிவுக்கே எட்டாத ஒரு பரிசை தேவன் நமக்கு வைத்திருக்கிறதுனால சில நேரங்கள்ல மெய்மறந்து போய் எது பரிசு எது இலக்கு என்பதை நாம் என்ன பண்ண மாட்டோம், குழப்பத்திற்குள்ளாக கடந்து போயிடுவோம். ஒரு வாசிக்கலாம், ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தமிழ் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாருக்கு? அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய மிகப்பெரிய தெய்வீக திட்டத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் நம்ம இன்னுமே நம்முடைய கண்கள் என்ன பண்ணவே இல்லை, காணவே இல்லை. நம்முடைய காதுகள் என்ன பண்ணவில்லை, கேட்கவே இல்லை. அவைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தில் கூட தோன்றவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்டதான ஒரு அதிசயம் வந்து ஒரு பரிசை, ஒரு விசேஷத்த ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கும் பொழுது இந்த ஒரு குழப்பம் என்ன பண்ணுவோம், சில நேரங்கள்ல நம்ம பரிசை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு உற்சாகம் அடைந்துட்டு அந்த லக்கை என்ன பண்ணிடுவோம்னா மறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதரிகளே, அப்ப நம்ம என்னத்தை பார்க்கணும்னா அந்த லக்கை பார்க்கணும், பரிசை வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. ஏன்னா அந்த லக்கை பார்த்து லக்கை மாத்திரம் அதன் மேல நமக்கு குறிக்கோள் இருக்கும்னு சொன்னா அதை நாம் அடைவோம் என்று சொன்னா அந்த இடத்தில் போய் ரீச் ஆனவனே நமக்கு தேவையான பரிசை கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் யார் எடுத்துருவார், நம்முடைய தேவன் எடுப்பார். அப்போ பரிசை பார்த்து விட்டு லக்கை தவறவிடக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து கூட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 7ஆம் தூதன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ரீப்ரிண்ட்ல ஒரு வார்த்தை எழுதினார். ரீப்ரிண்ட் நம்பர் 2753. ஆகவே முதலாவதாக அடையப்பட வேண்டியது இலக்கினை மறந்து அல்லது புறக்கணித்து அல்லது அலட்சியம் பண்ணி பரிசுக்காக ஓடுவது என்பது மிக அபாயமான தவறாக காணப்படும். This is very serious error. It is therefore a very serious error to run for the prize and forget or ignore or disregard the mark which must first be attained. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான அபாயமான ஒரு தவறான சொல்லி சகோதரர் சொல்றாங்க. எது? அந்த இலக்கினை மறந்து புறக்கணிச்சுட்டு அலட்சியம் ஆயிட்டு பரிசை மாத்திரம் நோக்கி அதை மாத்திரம் நம்ம ஓடுவது மிகவும் அபாயமான ஒரு விஷயம் என்று சொல்றாங்க. அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம் அந்த இலக்கு இந்த மார்க்னு சொன்னோம் இல்லைங்களா, என்ன பத்தி பேசுறோம்? அப்ப அந்த இலக்குன்றது என்ன, இந்த மார்க்ன்றது என்ன? எஸ், எக்ஸாக்ட்லி. ஒருவேளை சிஸ்டர் கேட்டுட்டாங்க போல, டியூஸ்டே இந்த சப்ஜெக்ட் கேட்டுட்டாங்களா? தேங்க்யூ, பரவாயில்ல சிஸ்டர், தேவனுக்கு நன்றி. ஏன்னா இந்த ஒரு பகுதியை ஒரு டாபிக்கல் ஸ்டடியாக நாங்க லாஸ்ட் டியூஸ்டே நாங்க பண்ணோம், பெங்களூர்ல பண்ணோம். அந்த ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு டாபிக்கல் ஸ்டடியாவே 2 சகோதரர்கள் இணைந்து பண்ண ஒரு விஷயத்தை நான் ஒரு சப்ஜெக்டா உங்க மத்தியில பிரசன்ட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி இந்த நாள்ல நான் உங்க மத்தியில செய்திருக்கிறேன். அந்த ஒரு இடத்துல கேட்டேன், சாரி சிஸ்டர்.
ஓகே, அப்போ வாட் இஸ் தட் மார்க்? அதனுடைய அது இலக்கு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கும் போது அது இலக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி என்னுடைய சாயல், காட் லைக் லைக்லினஸ். வாசிக்கலாம் வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்புணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்புணராய் இருக்கிறீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணதா இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணங்களா இருங்கள். அதுதான் தெய்வீக தன்மை, காட் லைக்லினஸ். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாங்க? பூரண சத்குணரா இருக்கிறதுனால நம்மை கூட அவர் எப்படிதான் இருக்க விரும்புறாருன்னா ஒரு பூரண சத்குணரா இருப்பதை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விரும்புகிறார் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதல் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பது அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? முன் குறித்திருக்கிறார். இமேஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அது எது குறிக்குதுன்னா இமேஜ் ஆஃப் கிறிஸ்ட், கிறிஸ்துனுடைய சாயல். முதல்ல பார்த்துட்டோம் தேவனுடைய தெய்வீக தன்மை, காட் லைக்லினஸ். இரண்டாவது இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துனுடைய சாயல். இன்னொரு வசனம் பகுதியை கூட வாசிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொல்லாமல் செய்யாது, ஆதலால் அன்பும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ இது அன்பு வந்து பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலா இருக்குன்னு சொன்னா இது எதை பத்தி பேசப்படுதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பர்ஃபெக்ட் லவ், பரிபூர்ணமான ஒரு அன்பு பற்றி பேசப்படுகிறது. அப்போ நம்முடைய இலக்கு எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தெய்வீக தன்மையும் கிறிஸ்துவின் சாயலும் பரிபூர்ணமான அன்பும் இணைந்ததுதான் நம்முடைய இலக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுவே மூன்றும் வெவ்வேறு கிடையாது, மூன்றும் ஒண்ணுதான். காட் லைக்லினஸ், இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், பர்ஃபெக்ட் லவ், தெய்வீக தன்மையும் கிறிஸ்துவின் சாயலும் பரிபூர்ண அன்பும் மூன்றும் இணைந்துதான் எதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பர்ஃபெக்ட் லவ். This is nothing but God likeness. Perfect love is nothing but image of Christ. Perfect love is nothing but is equal to perfect love. So மூன்றும் இணைஞ்சதுதான் தேவனுடைய அந்த பரிபூர்ணமான அன்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு பரிபூர்ணமான அன்பை அடைவதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இலக்கு, நம்முடைய டார்கெட். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நிற்கிறவர்கள் அடைய வேண்டிய அந்த இலக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ கிறிஸ்துவ ஓட்டமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதமான என்ன சொல்றது, நம்ம அந்த ஓட்டமே ஒரு வெளியரங்கமான ஒரு பாவத்திற்கு நம்மை தவிர்ப்பது நம்ம நினைச்சிருக்கோம். இது ஒரு விதமான அப்படின்னா நம்ம எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ ஜீவியன்னு சொல்லி நம்ம நினைச்சிருப்போம். இது ஒரு வகை. இன்னொரு வகையான கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து இந்த மறைவான குற்றங்களை தவிர்ப்பதுதான் கிறிஸ்துவனுடைய ஓட்டமே நினைச்சுப்பாங்க. வெளியரங்கமான ஒரு பாவத்தை தவிர்ப்பது என்ற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டத்தை என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மறைவான குற்றங்களை தவிர்ப்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவனுடைய ஓட்டம் என்று நினைப்பாங்க. ஆனா இந்த ரெண்டுமே நமக்கு பொருந்தாது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருபடி மேல போயிட்டு மற்றவருடைய நலன்களுக்காக தம்முடைய வாழ்க்கையில தியாகம் செய்கிற ஒரு பொதுவான ஒரு மனநிலை, தம்மையே தம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, தியாகம் செய்கிற ஒரு வாழ்க்கையில போயிடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது நிலை. ஆனா நாம எங்க இருக்கிறோம்னு சொன்னா இதை வாசிங்க சிஸ்டர். சற்று அதிகப்படியாக சென்று சீஷத்துவத்திற்கான பரீட்சை என்பது கர்த்தருக்கு முழுமையான தங்களை ஒப்புக் கொடுப்பதும் நமது தலையாகிய கர்த்தருடைய சித்தத்திற்கென்று புத்திக்குரிய ஜீவனையும் அதன் நன்மைகள் யாவையும் முழுமையாக வழி செலுத்துவதுமே ஆகும். இந்த இடத்துலதான் நாம இருக்கிறோம். இதுதான் நமக்கு பொருந்தும், சபையாகி நமக்கு பொருந்தும். மேல இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தாருக்கும் பாபிலோன் இருக்கிற அவர்களுக்கு பொருந்தும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தலையாகிய கர்த்தருடைய சித்தத்திற்கென்று பூமிக்குரிய ஜீவனையும் அதன் நன்மைகள் யாவையும் முழுமையாக பலி செலுத்துகிற விஷயம். அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல வந்து கூட பாத்தீங்கன்னா சகோதரர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கூட கொடுக்கிறாரு. என்னன்னு சொன்னா நாம செய்கிற தியாகங்கள், நாம செய்கிற ஊழியங்கள், தேவனுக்காக நாம் எடுக்கிற பிரயாசங்கள்
நம்மள ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னா அந்த பர்ஃபெக்ட் லவ் வந்து ரீச் ஆகிறதுக்கு அந்த மார்க்கை அந்த லக்கை ரீச் ஆவதற்கு உதவி பண்ணணும். ஒருவேளை நாம செய்கிற தியாகங்கள், நாம ஏறெடுக்கிற தேவனுக்கு ஏறெடுக்கிற பலிகள், ஊழியங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்ட் லவ்வை நோக்கி நம்மளை வழி நடத்தலன்னா சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங் அப்படின்ற என்ன சொல்றாருன்னா, வாசிங்க சிஸ்டர் வாசிங்க. But almost none have the thought that all who are sacrificing and experiences and self-denials must be pulled up towards and eventually bring us to the mark of character. Yes, eventually நம்ம sacrifices, நம்முடைய experiences, நம்ம self denials இதெல்லாம் என்ன பண்ணணும்னா it will bring us to the mark of character which God has set for elected class. Yes, they will not get the prize of joining heirship with the Christ in the millennial kingdom. அன்பு சகோதர சகோதரர்களே, அப்போ ஒருவேளை அந்த ஒரு பரிபூர்ண நிலைக்கு நம்மளை வழிநடத்தலன்னு சொன்னா சம்திங் இஸ் ராங் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இது வந்து அந்த யார் நிற்கிறவன் சொல்லி பார்த்துட்டோம், அந்த நிற்கிறவன் யாருன்னு சொல்லி பார்த்துட்டோம், அந்த லக்கு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா what should we do to attain the state of standard? அதாவது அந்த நிற்கக்கூடிய அந்த நிலையை அடைய நாம் என்ன செய்யணும்? அந்த ஒரு மார்க்க அந்த ஒரு லக்கை போய் அடையணும்னா சில விஷயம் நம்ம செஞ்சே ஆகணும் இல்லைங்களா? சும்மா போயிட்டு அடைச்சிட முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பழைய நிறைய ரீப்ரேஸ்ல நம்முடைய வால்யூம்ஸ்ல பார்க்கும்போது நிறைய விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. விசேஷமாக நம்முடைய 7ஆம் தொகுதியோட எழுத்துக்களில் 6th வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 quarters லவ் பத்தி பேசும். அதான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா the first quarter வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து நம்ம ஓடும் போது இங்க வந்து ஒரு 4 படிகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஒரு ஓட்டத்துல ஓடும் பொழுது தேவனுடைய அந்த ஒரு விசேஷித்த அன்புனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்று இருப்போம். நம்ம ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்மளாம் யார்? நம்மளாம் எப்படி இருந்தோம்? இந்த சத்தியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம்? we are just nothing, we are just like a worms. அது என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு ஓட்டத்தை துவங்கும் போது என்ன நம்முடைய யோபுடைய வார்த்தைகள் நம்ம வாசிக்கும் பொழுது யோபு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருடைய பார்வையை நம்ம எப்படி இருந்திருக்கிறோமா? புழு பூச்சியை போல இருந்திருக்கிறோம், புழுவை போல பூச்சிகளை போல இருந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் எங்க இருந்திருக்கோம்னா பயங்கரமான குழியில இருந்திருக்கிறோம். வாசிங்க சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் நிலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களின் கண்களின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்களேன். பயங்கரமான குழியில இருந்த நம்மை, ஒளியான சேற்றில் இருந்த நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை என்ன பண்ணிருக்காருங்களா? கண்மலையின் மேல். யார் இந்த கண்மலை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற அந்த கண்மலையின் மேல நம்ம நிறுத்தி நம்ம என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு விசேஷித்த தேவனுடைய அந்த அன்பை நினைத்து அவர் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த அவருடைய அந்த மீட்கும் பொருள், இந்த ransom sacrifice நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்ம தேவனை அழைக்கும் பொழுது தேவன் நம்ம வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள் எல்லாம் அவர் நமக்கு நம்ம மேல் காட்டுற அன்பு நம்ம காமிக்கும் போது அந்த ransom sacrifice உணர்ந்ததுனால நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்காக முன் வருவோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செக்ரேஷன். நம்முடைய என்னதுங்க நம்முடைய கான்செக்ரேஷன். தேவனோடு நம்ம செய்கிற உடன்படிக்கை. தேவனே, நான் பேர்பட்ட ஒரு பாவி, நான் பயங்கரமான ஒரு இந்த குழியில இருந்தேன், நான் உளையான சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன கூட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க நேசிச்சிருக்கீங்க, எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க? இப்படி குமாரனையே அனுப்பியிருக்கீங்களே, என்ன அப்படி இவ்வளவு நீங்க அன்பு செஞ்சதுனால நான் என்ன பண்றேன்? நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்யணும் இல்லையா? நான் என்ன பண்றேன்? என்னையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்ன வரோம் இல்லைங்களா? கான்சென்ட்ரேஷன் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர். அது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி லவ், கடமைக்காக அன்பு. ஏன்? தேவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார், தேவன் நம்மை அவருடைய குமாரனை அன்பாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதனால என்ன பண்ண போறேன்? அவருக்கு
பிரதிபலனா நானும் ஒரு அன்பு செய்ய போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கடமை அன்பு, டியூட்டி லவ் அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதோடு கூட இந்த கடமை அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சகோதரர் சொல்றாருன்னா, வாசிங்க சிஸ்டர். கடமை அன்புதான் பரிசுத்தத்தின் ஆரம்பம். ம். அதுதான் முதலில் நம்மை கடவுளிடம் கொண்டு வந்து பரிபூர்ண அன்பு உருவாகும் வரை நம்மை உறுதியாக பிடித்துக் கொள்ளும் கொள்கை. கூகுள் டிரான்ஸ்லேஷன் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு எல்லாம் கடவுள் கடவுள் இருக்கும். சரி, வாசிக்கும் போது சிஸ்டர் தேவன் வாசி. தேவன் கடமை அன்புதான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும். இந்த டியூட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோலினஸ்க்கு என்ன பண்ணுமா கொண்டு போகும். அது முதலில் நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அந்த பரிபூர்ணமாக அன்பு உருவாகிற வரைக்கும் உறுதியா பிடித்துக் கொள்வதற்கான கொள்கை வந்து எங்கதான் அமைதுன்னு சொன்னா இந்த டியூட்டில இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல தான் அமைது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அமையும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுவோம்? நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இடத்துல அன்பு கூற நம்ம என்ன பண்ணுவோம்? அர்ப்பணிச்சுட்டு வருவோம். இது டியூட்டி லவ். செகண்ட் குவார்டர், இதெல்லாம் பரிச்சயமான பகுதியால கொஞ்சம் நான் வேகமா போறேன். செகண்ட் குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ நம்ம அந்த முதலாம் குவார்டரை நம்ம அடைஞ்ச உடனே அந்த ஒரு பகுதி அடைஞ்ச உடனே ஸ்லோலி என்ன பண்ணுவோம்னா அவருடைய தெய்வீக திட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? அறிஞ்சுக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் த டிவைன் பிளான் ஆஃப் காட். அவருடைய அந்த தெய்வீக திட்டத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். என்ன பண்ணுவோம்? அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அன்பு, இவற்றை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்குமான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் எடுப்போம். பட் we will not do this in a duty love. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கடமை அன்பு என்கிற அந்த முதல் குரல் இருக்கும்போது அவ்வளவுதான் பண்ண மாட்டோம். அவருடைய குணலட்சணங்கள் ஆகிய வல்லமை, நீதி, ஞானம் மற்றும் அவருடைய அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு பெரிய ஆர்வம் காட்ட மாட்டோம். எப்போ அந்த செகண்ட் குவார்டருக்கு போறோமோ அப்பதான் வந்து அவரு குணலட்சணத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? வியப்படைவோம், ஆச்சரியமா இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னு சொன்னா அப்ப நமக்கு புரிஞ்சுக்காங்க, இந்த ஒரு அவர் குணலட்சணத்தை பார்த்து அவருடைய அந்த நீதியின் மீது நம்ம எப்ப அன்பு வைக்கிறோமோ அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எங்க வந்துட்டோம்? செகண்ட் குவார்டர்ல நம்ம ஆல்ரெடி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப என்ன பண்ணோம்னா அந்த இடத்துக்கு நீங்க வந்த உடனே என்ன நடக்கும்னு சொன்னா உங்களுக்கு பாவத்தை பார்த்தா பிடிக்காது, உங்களுக்கு அக்கிரமங்களை பார்த்தா பிடிக்காது. You will start hating the sin, you will start hating the iniquity, you will love the righteousness. தேவனுடைய நீதி என்ன பண்ணுவீங்க? ரொம்ப விரும்புவீங்க, ரொம்ப தேவனுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அப்ப நீங்க நினைச்சுக்கலாம், நான் எங்க இருக்கிறேன்? நான் எல்லாரும் இருக்கிறோமா? அப்போ அந்த கோட்டை வந்துட்டு இருக்கிறோமா? கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் அந்த கோட்டத்துல தான் இருக்கிறோம். இப்போ மூன்றாவது கோட்டை. அப்ப அது மாத்திரம் ஒரு சகோதரருடைய எழுத்துக்களையும் வாசிக்கணும். பாவத்தின் மீது அனுதாபம் இல்லாமல் நீதிக்காக தொடர்ந்து முயற்சிப்பது ஒருவர் இலக்கை நோக்கி செல்கிறார் என்பதற்கு சான்றாகும். பாவத்தின் மீது அனுதாபம், நோ சிம்பத்தி. பாவத்துல காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். There will be no sympathy. நீதிக்காக என்ன பண்ணுவார்னா தொடர்ந்து முயற்சிப்பார். அப்படி ஒருத்தர் முயற்சிக்கிறார்னா அவர் இலக்கை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? போயிட்டு இருக்கிறாரு. அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கான அந்த எல்லா முயற்சிகளையும் அவருடைய வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்காரு என்பதற்கான ஒரு சான்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசன பகுதியில வாசிக்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பீர், ஆதலால் தேவனீர் உம்முடைய தேவன் ஒரு தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்ப என்ன பண்ணோம்னா அதிகமாய் நாம் தேவனுடைய நீதியை நாம் விரும்புகிறவர்களாக இருப்போம். இது செகண்ட் குவார்டர். லெட்ஸ் கோ டு தி தேர்ட் குவார்டர். மூன்றாவது குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம் சொல்லி பார்க்கும் பொழுது அது அந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம எப்போ அந்த செகண்ட் குவார்டர்ல போயிட்டு மூன்றாவது குவார்டர்ல கால் எடுத்து எடுக்க வைக்கிற முயற்சி பண்றோமோ அப்போ நம்ம சகோதரன் மேல ஒரு அன்பு உண்டாகும்.
நம்மை போல இந்த ஒரு குறுகிய பாதையில ஓடிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன சிம்பத்தி உண்டா. எப்படி இருக்கணும் என்ன சொன்னா, அது எதுக்குன்னா நாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஒரு பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பி இந்த பாதையில வரும் பொழுது, இதே இடுக்கமான பாதையில தான் என்ன போல யாரும் ஓடிட்டு இருக்கிறார், என் சகோதரன் ஓடிட்டு இருக்கிறார். என்ன இதே இடுக்கமான பாதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட கூட இன்னொரு அங்கம் ஓடிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு என்ன ஒரு அவங்க மேல ஒரு சிம்பத்தி உண்டா, அன்பு நம்ம காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு சயின்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தேர்ட் குவார்டர் போறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம் என்பதற்கான சயின்ஸ் தான் சொல்லி பார்க்கிறோம். இதை குறித்து வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுடைய 6th வால்யூம்ல ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். அவர்கள் மீதான நமது அன்பு மிகவும் கூர்மையாகி வருவதால் அவர்களுக்காக நாம் வீதியை தியாகம் செய்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். தினமும் மணிக்கணக்கில் நமது சொந்த பொருளுடைய நலன்கள் அல்லது இன்பங்கள் அல்லது வசதிகளை தியாகம் செய்து நமது நேரத்தை, நமது செல்வாக்கை அல்லது வேறு எதையும் அவர்களுக்கு உதவுவோம் அல்லது சேவை செய்வோம். என்ன பண்ணுவோம்னு சொன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அன்பு ரொம்ப என்ன ரொம்ப ஷார்ப் ஆயிடும். அவர்களுக்காக நம்முடைய என்ன பண்ணுவோம்னா உயிரையே தியாகம் செய்வதில் கூட நம்ம என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி அடைவோம். தினமும் மணிக்கணக்கில் நம்முடைய சொந்த பூமிக்குரிய நலன்கள், மற்ற இன்பங்கள், மற்ற வசதிகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தியாகம் செய்து நமது நேரம், நமது செல்வாக்கு என்ன பண்ணுவோம்னு சொன்னா வேறு எதையும் அவர்களுக்காக, சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, நம்முடைய உடன் அங்கங்களுக்காக சேவை செய்வதற்காக நாம முன் வருவோம் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இது மாத்திரமல்ல, இந்த ஒரு 3ஆம் குவார்டர்ல நம்ம போறதுக்கான முயற்சி செய்யறோம்னு சொன்னோம்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சகோதர சகோதரர்களை பார்க்கிற கண்ணோட்டமே எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்ப்போம்னு சொன்னா, ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது அவரிடத்துல ஃபால்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும், அவரிடத்துல இருக்கிற குறைகள் மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். எப்போ அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற குவார்டர்ல இருக்கும் பொழுது அவர் செய்கிற எத்தனையோ நன்மையான விஷயங்கள் பண்ணுவார், அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாதுங்க, கணக்கே தெரியாது. ஆனா இந்த குவார்டர்ல நீங்க வந்தீங்கன்னா அவருடைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தெரியும், அவருடைய நெகட்டிவிட்டிஸ் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். என்ன நடக்கும்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம அவரை அதிகமாக சகோதர சகோதரர்களை நேசிக்கிறவர்களாக இருப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதர்லி லவ், சகோதர அன்பு. இதுதான் தேர்ட் குவார்டர். வாசிங்க சிஸ்டர். தேவனை நேசிப்பவன் தன் சகோதரனையும் நேசிக்க வேண்டும். அத்தகைய அன்பு சுயநலமற்றது மற்றும் கட்டுரையும் மக்கள் அனைவரின் நலனையும் நாடுகிறது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவனை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா சகோதர சகோதரிகளை கூட நாங்க என்ன பண்ணுவோம்னா அப்படியே நம்ம நேசிப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்னா ஏன் நம்ம அப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சகோதரனையோ சகோதரியோ முன்னாடி வந்து அந்த 2 குவார்டர்ல இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நம்ம தவறுகளை மாத்திரம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க மாட்டோம்னு சொன்னா ஏன் பார்க்க மாட்டோம், ஏன் பார்க்க மாட்டோம் என்னங்க புரியல? கரெக்ட். பட் என்னன்னு புரிஞ்சப்போன்னு சொன்னா அப்ப என்ன சொன்னா, அப்ப அவங்கள ஒரு தனி ஒரு சாதாரண ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியை பார்க்காம நீங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா அவங்கள ஒரு புது சிருஷ்டிகளாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு அங்கமா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன பண்ண, நீங்க மாம்சத்தை செப்பரேட் ஆகவும் புது சிருஷ்டியை செப்பரேட் ஆகவும் பார்ப்பீங்க. சகோதரன் பலவீனத்தினால மாம்சத்தில் என்ன பண்றாரு, சில தவறுகள் செய்யறாரு. ஓகே என்ன பண்ணுவோம், அனுசரிச்சு போவோம். அந்த புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணுவோம், அதிக முக்கியத்துவத்தை கொடுப்போம். ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா பகுத்தராய்ந்து பார்ப்போம். புது சிருஷ்டியை தனியாகவும் மாம்சத்தை தனியாகவும் என்ன பண்ணுவோம்னா செப்பரேட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வந்திருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தேர்ட் குவார்டர்ல நம்ம இருப்பதற்கான ஒரு விஷயம் சொல்லி பார்க்கிறோம் வந்து சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்கும். இந்த இடத்துல போய் அவ்வளவு ஈஸியா நிக்க முடியாது. ஏன்னா தவறுகள் என்ன ஒரு வேலை நிக்க முடியாம கீழே விழுந்துடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஃபால்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சில சகோதர சகோதரிகள் குறைகளை கண்டுபிடிப்பதற்கான வேலையே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த 3வது குவார்டர் என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஒருவேளை போனாலும் திரும்ப என்ன பண்ணிடுவோம், கீழே விழுந்துருவோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மை போன்ற அவர்களும் சரீர அங்கங்கள் கிறிஸ்துவனுடைய அந்த தலையாகிய
அந்த ஒரு சபையில வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் ஒரு அங்கம் என்பதை நாம் உணர்ந்து அந்த ஒரு சகோதர அன்பை நாம காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது மூன்றாவது கோட்டைன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தோட வாசிக்கலாம் சிஸ்டர். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுப்பதினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளா இருக்கிறோம் சொல்றாங்க. ஆமா, நாம தேவனுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? கடன் பட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அப்ப நாம் யாரும் கடனாளிகளா தான் இருக்கிறோம். அப்ப நம்ம சகோதரர்களுக்காக ஜீவனை கூட கொடுக்க நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா கடனாளிகளா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, சரி, இப்போ ஒரு விஷயத்தை நீங்க கேளுங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், வாசிங்க. சகோதரர்கள் வாசிங்க. சகோதரர்களை நேசிப்பதிலும் சேவை செய்வதிலும் என்ன நித்திய மதிப்போ அல்லது பயன்பாடு இருக்கிறது? கடவுளின் மகனான திட்டத்தில் அது உண்மையில் என்ன சாதிக்கிறது? இது பண்றது என்ன கிடைச்சிட போகுது? நானு இது போல ஒரு சகோதரர்களை நேசிக்கிறதுனாலயும் நான் என்னுடைய ஊழியர்களை செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? கிங்டம் கது அதான் செய்ய போறோம். வாசிங்க, ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனும் ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் தேவனை பார்த்திருக்கிறோமா? தேவனை நாம் ஒருவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப நம்ம ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறுகிற விஷயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்முடைய அன்பு எப்பதான் பூர்ணப்படுமா? நம்முடைய அன்பும் நமக்குள் எப்ப பூர்ணப்படும் சொன்னா, சகோதரர்களை, நம்முடைய உடன் அங்கங்களை நேசிக்கிறோம் இல்லைங்களா? அவர்களுக்காக நாம் செய்கிற ஊழியங்கள், அவர்களை நாம் நேசிக்கிற காரியங்கள், அவர்கள் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு நமக்குள்ள என்ன பண்ணப்படும்னா பூரணப்படும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு அந்த பர்ஃபெக்ட் லவ், காட் லைக்லினஸ், இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், பர்ஃபெக்ட் லவ், இதை அடைவதுதான் நம்முடைய ஒரு டார்கெட் சொல்லி பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு படிகள், ஒவ்வொரு படிகளும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டார்கெட்டை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை வழிநடத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அது 3வது குவார்டர். இப்ப லாஸ்ட் குவார்டர், 4th குவார்டர். இப்ப 4th குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன நடக்கும்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சகோதர சகோதரர் என்ன பண்ணுவோம்? என்ன பண்றது? அவர்கள் நம்மளை போல என்ன பண்ணுவாங்க? உடன் அங்கங்கள் நேசிக்கணும். நம்முடைய சரத்துல அவங்களும் ஒரு அங்கமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மனசு தைரியப்படுத்திட்டு கடினப்படுத்திட்டு என்ன பண்ணுவோம்? அன்பு காமிச்சிருவோம். ஆனா 4th குவார்டர் இஸ் நாட் சோ ஈஸி. ஏன்னா 4th குவார்டர்ல என்ன நடக்கும்னு சொன்னா நீங்க யாரை நேசிக்கணும்? சத்துருக்களை நேசிக்கணும். உங்களை துன்பப்படுத்துறவங்களை நீங்க நேசிக்கணும். உங்களை அவதூறு பேசுறவங்களை நீங்க நேசிக்கணும். உங்களை நிந்திக்கிறவங்களை நீங்க நேசிக்கணும். உங்களுக்கு விரோதமா எல்லா விதமான வேலை செய்வார் பின்னாடி நீங்க அவரை நேசிக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இதை நீங்க செய்யணும். இதை செய்யும் பொழுதுதான் நம்ம எங்க போவோம்? அந்த 4th குவார்டருக்கு போவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளை நேசிப்பதான விஷயம். 4th குவார்டர் வாசிங்க சிஸ்டம். எதிரிகளை நேசிப்பது என்பது தேவனின் அன்பு நம்மை பூர்ணப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான சிறந்த சான்றாகும். நாம் எதிரிகளை நேசிப்பது என்பது தேவனுடைய அந்த அன்பில நாம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்கான ஒரு சிறந்த சான்றாகும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வசன பகுதியோட வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணீங்க? சிநேகிக்கணும். உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் அவதூறு பேசுகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரதர் பேசுறதுனாலதான் பிரதர் இருக்கும். பேசுறது என்னதான் இருக்கும்? பிராக்டிகலா பண்றது என்னதுங்க? கஷ்டம். ஆமாண்டு சகோதர சகோதரிகளே, அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு ஜீவியத்துல நமக்கு தேவன் இப்பேற்பட்ட ஒரு விசேஷத்தை அழைப்பை கொடுத்து நம்மளை அழைச்சிருக்கிறார் சொன்னா இதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். இந்த ஒரு இலக்கை கடக்காம நம்ம என்ன பண்ண முடியாதுங்க.
அந்த 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 இந்த ஒரு ஸ்டேஜை கடந்து போகாம அந்த பர்ஃபெக்ட் லவ், அந்த லக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த லக்கை போய் என்ன பண்ண முடியாது, நம்ம அடையவே முடியாது. லக் அடைஞ்சா நமக்கு பரிசு கிடைக்கும். ஏன்னா அல்டிமேட் டார்கெட் நமக்கு எதுங்க, அந்த பிரைஸ், அந்த பந்தய பொருள், அந்த கிரீடம், அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். ஆனா அதற்கு போவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கை போய் அடையணும். அந்த லக்கை அடையணும்னா இந்த ஸ்டேஜை நம்ம கடந்து போகாம நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, பிரவேசிக்கவே முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த எதிரிகளை நேசிப்பது, போர்த் கோட்டை, இது எல்லாம் இந்த 4 ஸ்டேஜை கடந்து ஒருத்தர் வரான்னு சொன்னா அப்பதான் அவர் எங்க வந்திருக்காருன்னு சொன்னா இந்த பரிபூர்ண அன்பிற்கு, பர்ஃபெக்ட் லவ்க்கு அந்த ஒரு நிலையை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அடைந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ், அதனுடைய டெஃபினிஷன்ஸ், அது எல்லாவற்றையும் பார்த்தோம். நம்ம திரும்ப அதை பத்தி நம்ம அதிகமா பேச விரும்பல, நேரத்தை கருதி அப்படியே கடந்து போகிறேன். ஸ்கிரிப்சுரல் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான அந்த ஒரு அன்பை கடந்து போவதற்கான ஸ்கிரிப்சுரல் ரெஃபரன்சஸ் நம்ம நேரத்துல நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். எக்லெசியாஸ்டிக்ஸ் சாப்டர் 12 and 3 மற்றும் சங்கீதம் 45 மற்றும் 7. மூன்றாவது ஸ்டேஜா இருக்கிற அந்த சகோதர அன்பிற்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சத்துருக்களை நேசிப்பதற்காக ஆதார வசனமாக மத்திய 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிராக்டிகல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதெல்லாம் எப்படி செய்யணும் என்பதற்கான விளக்கங்களை கூட இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிருக்கோம். அதோடு கூட சகோதரருடைய எழுத்துக்கள் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றா வந்து என்ன பண்ணிட்டோம்னா பார்த்தோம். இப்போ இது எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டு, do we think that once we reach the mark of perfect love the prize is automatically ours? ஒரு கேள்வி கேட்கலாம். நாம் பரிபூர்ண அன்பின் இந்த இலக்கை அடைந்தவுடன், அந்த இலக்கை போயிட்டு அடைஞ்ச உடனே பரிசு நமக்கு தானா கிடைச்சிடுமா? என்ன சிஸ்டர்? இல்ல, நான் கேக்குற கேள்விக்கு நோவா? எஸ்ஸா நோவா? நோ. எஸ், பிக் நோ. டார்கெட்ட போன உடனே நம்மளுக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணாது, பரிசு கொடுத்துவாரு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமே. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்த பின்னாடி என்ன கிடைக்கலைங்களே, பிரைஸ் என்ன பண்ணாதுங்க, கண்டிப்பா கிடைக்காது. அந்த பரிபூர்ண அன்பின் அந்த லக்கை அடைந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பரிசு கிடைச்சிருவான்னு சொன்னா என்ன பண்ணாதுங்க, இவ்வளவு ஸ்டேஜ் ஒவ்வொரு படியாய் கடந்துதான் வந்து அந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனா வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பரிசு கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா the real race starts from there. அப்பதான் நம்மள ரியல் ரேஸ் என்ன பண்ண போதுங்களா, எப்ப வந்து அந்த 4th குவார்டர்ல இருந்து நிக்கிறோமோ அப்பதான் உண்மையான ஓட்டம் என்ன ஆகுதுங்க, தொடங்குது. the real race வந்து அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்த்துட்டோம் who is the one standing, நிற்கிறவன் யார் என்பதை நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த நிற்கக்கூடிய அந்த நிலைமையை நாம் அடைவதற்கு என்னென்ன செய்யணும் என்ற காரியங்களை, அந்த 4 குவார்டர் விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்னத்தை பார்க்க போறோம்னா, அங்க நிற்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் நம்ம நிக்கணும், அந்த இலக்குல போய் ஏன் நம்ம நிக்கணும், அதோடு கூட அந்த இடத்துல நம்ம நிக்கிறது மாத்திரமல்ல, விழாமல் இருப்பதற்காக நான் என்னென்ன செய்யணும். ஏன்னா வசன பகுதியை தான் வாசிக்கிறோம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் என்ன பண்ணுமா, விழாத படிக்கு எப்படி இருக்கணுமா, எச்சரிக்கையா இருக்க கடவன். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ விழாமல் இருக்க வேண்டியதற்கான எச்சரிக்கை என்பதைதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகள், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல புரிஞ்சுக்கணும், there is a divine standard. அந்த டிவைன் ஸ்டாண்டர்டை வந்து பாத்தீங்கன்னா தேவன் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறார். சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ண பரிசை எடுத்து கொடுத்துறது கிடையாது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனா அந்த ஸ்டாண்டர்டை வந்து பாத்தீங்கன்னா எப்படிதான் தேவன் அளவீடு பண்றாருன்னா, ஏதோ ஒரு சரீர ரீதியாகவோ மாம்ச ரீதியாகவோ அளவீடு பண்ணாதபடி அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய அன்போடு அவரோடு கூட நம்ம அன்பில எவ்வளவாய் நாம் இணைந்து காணப்படுகிறோம். அதுதான் வாசிக்கிறோம். The standard is not measured by our physical or intellectual strength, but by our heart's alignment with God's love. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அதோடு கூட the perfection is not in the flesh but in the spirit. நம்முடைய மாம்சத்துல இருக்கிற அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் பார்க்கிறதுல
நம்முடைய மைண்ட்ல இருக்கிற, நம்முடைய ஆவியில, நம்முடைய மைண்ட்ல ஒரு புது சிருஷ்டியாக நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவத்தை நம் எதிர்க்கிறோம், நீதி எவ்வளவுக்கு அதிகமா நம்ம என்ன பண்றோம், நேசிக்கிறோம். இந்த ஒரு சிந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவைன் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ அங்க இந்த பாவத்தின் மீது எந்த ஒரு அனுதாபம் கொள்ளாதபடி ஒரு புது சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த லெக்கல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம போய் அடையணும் என்பதற்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு விஷயம் என்ன பார்க்கணும். அது மாத்திரமல்ல, refusal to compromise even a little things is evidence of being at the mark. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மார்க்ல நிற்பதற்கான ஒரு அடையாளம். சின்ன பிரதர், சின்ன விஷயம் தானே பிரதர், அதுல போய் நோ நோ காம்ப்ரமைஸ். அது சின்ன விஷயமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு மனநிலை, ஒரு மனப்பக்குவம் நமக்கு உண்டாயிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட காம்ப்ரமைஸ் ஆகாம அந்த ஒரு ஓட்டத்தை, அந்த ஒரு இலக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி காமிச்சார். நம்முடைய நமக்கு முன்மாதிரியாக ஒருத்தர் ஓடி காமிச்சிருக்கிறார். யாருங்க யாருங்க யார்? பவுல் சிஸ்டர். எஸ், முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இலக்குல வந்து அவருடைய ஜர்னியே எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொன்னா அந்த மார்க்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நாமெல்லாம் இன்னைக்கு அந்த மார்க்கை போய் அடையணும்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எங்கதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு ஓட்டத்தை? 30 வயசுல வந்து அந்த மார்க்ல நின்றுட்டு தான் வந்து என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஓட்டத்தையே ஓட பண்ணிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஊழியத்தை தொடங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கில் இருந்தா ஊழியத்தை தொடங்கி இருக்கிறார். அந்த ஒரு மார்க்ல தான் அவர் தொடங்கி இருக்கிறார். ஆனா அதை எப்படி நிரூபிச்சார் சொன்னா அவருடைய பரிசுத்தம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உறுதித்தன்மை, சகிப்புத்தன்மை, நிபந்தனையற்ற அன்கண்டிஷனல் லவ் மற்றும் ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிப்பு என்கிற இது போன்ற ஒரு காரியங்களினால அவர் என்ன பண்ணிக்கிறார்னா தேவனுக்கு தன்னை நிரூபிச்சு காமிச்சார். இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பின்னாட்கள்ல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்கள் வந்து கூட பாத்தீங்கன்னா இந்த லக்கை நோக்கி ஓடுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கமிட்மெண்டா கூட இருந்துச்சு. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் செஞ்சிட்டார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கமிட்மெண்டா இருந்துச்சு. என்ன அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கும் வித்தியாசம் சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்கை நோக்கி அடைவதற்கு வந்து தன்னுடைய கமிட்மெண்டா வச்சிருந்தாரு. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, அந்த பாயிண்ட்ல இருந்து தான் அவரோட ரேஸ் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. சரிங்க, இதெல்லாம் ஒரு விஷயம். இந்த ஹோல்டிங், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹோல்டிங் தி மார்க். சரிங்களா? ஆனா இந்த ஒரு நம்ம ஆதார வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசன பகுதியில் இருக்கிற முன்னால இருக்கிற சில வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது சில எச்சரிப்புகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு வருவார். 4 விதமான சோதனைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தாங்க. அதெல்லாம் கடந்து வந்துதான் என்ன பண்ணிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தினுடைய முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எப்படி இருக்குன்னா எச்சரிப்பூட்டும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். அப்போ இங்க ஒரு 4 டேஞ்சர்ஸ் இருக்கு, 4 டேஞ்சர்ஸ். அது எப்படி அங்க மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஆபத்துகளை கடந்தவர்கள் வந்தாங்களோ, அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில கூட ஏற்படும். எப்போ அந்த மார்க்கர் ரீச் ஆனாலும் கூட நமக்கு என்ன பண்ணும், ஆபத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அந்த 4 டேஞ்சர் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது வாசிங்க சிஸ்டம். விக்கிரகாராதனை, வேசித்தனம், கிறிஸ்துவை பற்றி பார்த்தல் ஒரு பொறுப்பு. விக்கிரகாராதனை, வேசித்தனம், fornication, கிறிஸ்துவை பரிசை பார்த்தல், tempting God, கடைசி வந்து பாத்தீங்கன்னா murmuring, முறுமுறுப்பு. இந்த காரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு செஞ்சாங்கன்னு சொல்லி போகுது, அந்த நாட்கள்ல மாம்சீக இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்க. பிரதர் நான் செய்ய மாட்டேன்னா நாம செய்யறது இல்லையா? இப்ப நாம செய்யறது இல்லையா? விக்கிரகாராதனை நாம பண்றோமா? விக்கிரகாராதனை பண்றது. விக்கிரகாராதனை நாம ஒருவேளை அங்க மாம்சீக இஸ்ரவேலர்கள் மாதிரி ஒருவேளை பண்ணாம இருப்போம். ஆனா வேற ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணுவோம், விக்கிரகாராதனை நாம் கூட பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்ன, ஒரு தனி மனிதன் என்ன பண்ணுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த உலகத்தினுடைய பொருள், ஆசாபாசம், சொத்து, இந்த பாப்புலாரிட்டி, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருப்போம். இதுதான் நம்ம வாசிக்கிறோம். நம்ம மத்திய 6ஆம் அதிகாரம்
24ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. ஆமா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஊழியம் செய்ய உங்களால கூடாது. கீழே சொல்றாருன்னா என்ன, விக்கிரக ஆராதனை என்னன்னு சொன்னா அது சொல்ற சகோதர எழுத்துக்களை பார்க்கும் பொழுது வாசிங்க சிஸ்டம். விக்கிரக வழிபாடு என்பது கர்த்தரை தவிர வேறு எந்த நபரிடமோ அல்லது பொருளிடமோ இதமிஞ்சிய மரியாதை அல்லது பக்தியை குறிக்கிறது. விக்கிரக ஆராதனை என்ன, வெரி சிம்பிள். அது எந்த நபரிடமோ அல்லது எந்த பொருளிடமோ, அது பர்சனா இருக்கலாம் இல்ல பொருளா இருக்கலாம், மிதமிஞ்சிய மரியாதை பக்தியை வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனையா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆவிக்குரிய செயல் இருக்கிற நாம கூட இந்த மாதிரி சோதனைகளுக்கு விடுவதற்கு கூட என்ன பண்ணுங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து முதலாவது டேஞ்சர். இரண்டாவது டேஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா வேசித்தனம். நாம வேசித்தனம் பண்றோமா சிஸ்டர்? ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், எஸ். நாம வந்து பாத்தீங்கன்னா அங்க லிட்டரலா அங்க பண்ணாங்க இல்லைங்களா மாம்சீக இஸ்ரேல், அது போன வேசித்தனம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நாம என்ன பண்ணுவோம்னா unfaithful fellowship with the world வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடும். உலகத்தில் இருக்கிற மற்ற விதமான ஒரு ஃபால்ஸ் டாக்டரின்ஸ், மற்ற ஒரு ஃபால்ஸ் விஷயங்கள் உலகத்துல என்ன பண்ணிடுவோம்னா அதிகமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மிங்கிள் ஆயிடுமானா அது வேசித்தனத்தை குறிக்கும் என்பதை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிப்படுத்தினல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு மீண்டும் வாதங்களில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவரை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு கொள்ளும் எந்த ஒரு சட்ட விரோதமான கூட்டுறவும் ஆன்மீக வேசித்தனமாகும். கிறிஸ்துவுக்கு நம்மள என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? நிச்சயப்பட்டிருக்கோம். ஆமாவா இல்லைங்களா? நிச்சயிக்கப்பட்டிருக்கீங்களா? கான்பிடென்டா? அப்போ கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள் உலகத்தோடு நம்ம சட்டவிரோதமான சொன்னா இது மாதிரி அன்பேத்ஃபுல்லான சில எந்த விதமான உறவு வச்சுக்கிட்டோம்னா அது என்ன ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்றாரு. அதுதான் ஆன்மீக சொல்றீங்களா, ஆவிக்குரிய வேசித்தனம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த டேஞ்சரும் என்ன பண்ணுவோம் நடக்கும் தான் சொல்லி பார்க்கணும். அன்பு சகோதரர்களே, இது இரண்டாவது டேஞ்சர். மூன்றாவது டேஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பரீட்சை பார்த்த டெம்ப்டிங் காட். இது எப்படி நடக்கும்னு சொன்னா நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாரோ, தேவன் நம்மளை எப்படி வழிநடத்திட்டு இருக்கிறாரோ அதுல என்ன ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத ஒரு நிலைமை, discontentment with the divine leading for desires for worldly pleasures. உலகத்தினுடைய ஆசா பாசங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏங்கிட்டு அதை தேடி இதை தேடி என்ன பண்ணுவோம் ஓடுகிறதா. அப்ப என்ன தேவன் நம்ம வழிநடத்துகிறார் என்ற விசுவாசமே நமக்கு என்னன்னா இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இது மூன்றாவது டேஞ்சர் என்று சகோதர சகோதரிகளே. கடைசி டேஞ்சர் என்னன்னா முறுமுறுப்பு, மர்மரிங். இந்த மர்மரிங் எப்படி நடக்குன்னு சொன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறுமுறுப்பு பண்ணாங்க இல்லையா, யாரு? கோராவும் அவருடைய சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, ஒரு முறுமுறுப்பு பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்டவே என்ன பண்ணிக்கலாம் அவங்க புரிஞ்சுக்கல. ரெசிஸ்டிங் டிவைன் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெருமை, அவர்களுக்கும் ஒரு செல்ஃப் எக்ஸால்டேஷன். ஏன்னா ஏன் நீங்க மட்டும் தான் செய்யணுமா, உங்களால மட்டும் தான் முடியுமா, எங்களால முடியாதா? இது போன்ற ஒரு தர்க்கம் இதெல்லாம் பண்ணதுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு விரோதமாகவே அவர்கள் எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ நாம வந்து கூட பாத்தீங்கன்னா இது போல ஒரு முயற்சியை நம்ம செய்யக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா தேவன் சில ஒழுங்குகளை சபையில ஒரு எக்லீசியாவுல அவருடைய தெய்வீக திட்டத்துல ஒரு ஒழுங்குமுறையில வச்சிருக்கிறாருன்னா அந்த ஒழுங்குமுறை நம்ம எப்படி என்ன பண்ணணும், கடைபிடிக்கிறவர்களாக தான் இருக்கணும். அதுக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, நம்ம இதை எதையும் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 விதமான டேஞ்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்படிதான் இதெல்லாம் இப்ப நம்மளுக்கு வருமானா கண்டிப்பா இப்ப வராது. ஏன்னா அந்த 4th குவார்டர்ல நீங்க போறீங்கன்னாவே இது எல்லாம் கடந்துதான் நீங்க அங்க போயிருப்பீங்க. ஆனா அங்க போயிட்டோம் அதனால நமக்கு திரும்ப வராது என்பதற்கான நிச்சயம் என்ன இல்லைங்க, கண்டிப்பா கிடையாது.
அங்க ஃபோர்த் குவார்டர்லயே நீங்க போயிருந்தாலும் இப்ப பாத்துக்கிற 4 விஷயங்களும் திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனா அது வர்றதுக்கான சான்சஸ் வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எச்சரிக்கையோட நம்மை காத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாய் காணப்படுகிறது அன்பு சகோதர சகோதரிகளே. இப்ப இவ்வளவு நேரம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஆவிக்குரிய மாம்ச செயல்களுக்கும் ஆவிக்குரிய செயல்களுக்கும் இருக்கிற ஒரு விதமான அந்த கம்பேரிசனை பார்ப்போம். இப்போ அந்த ரியல் டெஸ்ட் சொல்றீங்களா, இந்த ரியல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் சொல்றீங்களா, அதுதான் நம்ம பார்க்க போறோம். the real test begins after reaching the mark அப்படி சொல்லும்போது அவருடைய இந்த கமெண்ட்ரிஸ்ல அவருடைய கமெண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் பார்த்து நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க சிஸ்டர். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம சொல்லுவோம் இப்போ ஒரு உலகத்தான போய் கேட்டீங்கன்னா you need to be very confident, you need to have a self confidence சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஆனா இங்க சகோதரர் சொல்றாரு தன்னம்பிக்கையுடன் உணரும் தருணம் ஆபத்துன்றார். அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் வேற, இது நம்ம நிற்கிற இடம் வேற. எப்ப நம்ம லெக்ல நின்றுட்டு என்னால எல்லாம் முடியும், என்னுடைய பலத்தால எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா அது ஆபத்துன்ற. தன்னம்பிக்கையுடன் கூட உணர்கிற தருணம் ஆபத்தானது சொல்லிட்டு அதோடு கூட வாசிக்க சிஸ்டர். மற்றவர்களின் நன்மைக்காக சுதந்திரம், உரிமைகள், சலுகைகள் மற்றும் சுய மறுப்புகள் போன்ற கேள்விகளை நமது சொந்த பலம், நமது சொந்த நிலைப்பாடு குறித்து நாம் அதீத நின்றுட்டு என்னுடைய சொந்த பலத்தை குறித்து என்னுடைய சொந்த நிலைப்பாடை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, அதீத நம்பிக்கையில என்ன பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. ஏன்னா வாசிங்க சிஸ்டர். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம், வலிமையாக உணர்கிறோம், எந்த ஆபத்திலும் இல்லை என்று உணர்பவர்கள் இங்கு முன்மொழியப்பட்ட உதாரணங்களுக்கு சிறப்பு கவனம் நான் நிமிர்ந்து நிற்கிறேன், நான் வலிமையா இருக்கிறேன், இனிமேல் எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேலை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க இப்பதான் நீங்க என்ன பண்ணா சிறப்பு கவனம் எடுக்கணும். ஏன் கவனம் எடுக்கணும்னா உங்களுக்கு இனிமேல் தான் பாத்தீங்கன்னா வரப்போகிற சோதனைகள் எப்படி இருக்கணும்னா திடீர்னு வரும், சொல்லிட்டெல்லாம் வராது. எப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில நான் இனிமேல் நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், நான் இனிமேல் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நான் அந்த மார்க் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஏன் நீங்க கவனமா இருக்குன்னு சொன்னா உங்களுடைய தொடர்ச்சியான விசுவாசத்தை நிரூபிப்பதற்கான பல சோதனைகள் என்ன பண்ணுனா வரும். அந்த சோதனைகள் எப்படி இருக்குன்னா திடீர்னு வரும், சடனா வரும், அதுவும் கூட ஷார்ப்பா இருக்கும்ன்றாரு சகோதரர். Sudden and sharp will be many of the tests applied to prove our continued faithfulness. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம எப்படி நம்ம தொடங்கிட்டோமோ நம்ம தொடங்கும் போது இந்த ஓட்டத்துக்குள்ள வரும்போது எவ்வளவு ஜீரோ வந்தோம் ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஓட்டத்தை தொடங்குனீங்க இல்லையா, அந்த தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் எப்படி சொல்லுவீங்க? அதை சொல்லும் போதே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விதமான பொறுப்பு, ஒரு விதமான சந்தோஷம். அது நம்ம எப்படி இருக்கோம்? இவ்வளவு அதெல்லாம் அந்த காலம் எப்படி இருக்குங்க? ஒரு பொற்காலம் சொல்லுவோம், அதெல்லாம் ஒரு பொற்காலம். நம்ம அப்படி தொடங்கி இருப்போம், அப்போ ஒரு சீல் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதே சீல் இருக்கான்னு கேட்டீங்களா? இல்லைன்றாங்க சிஸ்டர், தலையாடுறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இல்ல, அதே சீல் இன்னைக்கே இருக்கணும். தொடங்கும் போது எப்படி இருந்துச்சோ அந்த சீல் இப்போவோ இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா தொடங்குவது மட்டுமல்ல, அதை தொடர்வதற்கும் அதை அப்படியே செய்து முடிப்பதற்குமான எல்லா முயற்சிகளையும் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அவருடைய நிலைப்பாடுகளில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பின்வாங்கி போனவர்களாக காணப்படாத படிக்கு நீங்கள் பயந்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு क्वेश्चन, டெஸ்ட்னா என்ன, டெம்ப்டேஷன் என்ன? வாட் இஸ் டெஸ்ட், வாட் இஸ் டெம்ப்டேஷன்? டெஸ்டுக்கும் டெம்ப்டேஷனுக்கும் இருக்கிறதான வித்தியாசம் ரெண்டும் வேற வேற. அது வேற. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். ரெண்டும் வேறதான். ஆனா என்ன எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுங்களேன்?
எக்ஸாம்பிள்ஸ் வேண்டாம், ஜஸ்ட் எனக்கு ஜஸ்ட் சிம்பிளா சொன்னா போதும். எஸ், வெரி குட், எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். பார்க்கலாம். The real test versus the severest temptation அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டெஸ்ட் எல்லாம் எங்க இருந்து வரும்னு சொன்னா தேவனிடத்துல வரும். பரீட்சைகள், அந்த பரீட்சைகள்லாம் வந்து பரீட்சைகள் சோதனைகள், அதுலயே பாருங்க வார்த்தைகளே வித்தியாசம் இருக்கும். பரீட்சைகள் பரீட்சைகள் எங்க இருந்து வரும்னா நம்முடைய தேவனிடத்திலிருந்து வரும். இப்ப எக்ஸாம்ல ஒரு பரீட்சை நடக்குது, ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா எதுக்கு? அவங்க வந்து அவங்க விழ வைக்கிறதுக்கா? அவங்க என்ன பண்றதுக்கு? இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் அவங்க என்ன பண்ணணும், பெட்டர் பர்சனா மாத்தணும், இன்னும் அவங்க என்ன எழுத போற ஃபைனல் எக்ஸாம் இருக்கு, அந்த ஃபைனல் எக்ஸாம்ல என்ன பண்ணணும், அவங்க நல்ல மார்க் வாங்கணும். அந்த காரணம் என்ன பண்ணா பரீட்சைகள் டெஸ்ட் நடக்கும். ஆனா டெம்டேஷன் எங்க இருந்து வருதுன்னா சாட்டன்ஸ் என்டைஸ்மென்ட் அண்ட் பிரஷர், அவனுடைய சாத்தானுடைய அழுத்தத்தினாலும் அவனுடைய வசீகரிப்பினாலும் உண்டாகிற விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டெம்டேஷன், சோதனைகள். அதே மாதிரி இந்த டெஸ்ட் எதுக்கு வரும்னு சொன்னா நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய பரிபூர்ண அன்பையும் நிரூபிப்பதற்காக வரும். ஆனா இது என்னத்துக்கு வரும்னா சோதனைகள் இதை அழிக்கிறதுக்காக தான் வரும். இந்த ஃபெய்த்தையும் இந்த பரிபூர்ண அன்பையும் அழிப்பதற்காக சோதனைகள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் இதை கேட்கிறேன்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை டெம்டேஷன் வரும், அது டெஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. சில நேரங்கள்ல தேவன் என்ன பண்ணுவார், சாத்தான் வந்து டெம்டேஷன் அனுப்பிட்டு இருப்பான், அது தேவன் கொடுத்த டெஸ்ட் நம்ம நினைச்சுக்க கூடாது. We should know to understand, to know that the difference between the test and the severe temptation. நம்ம வந்து பாத்தீங்கன்னா புது சிருஷ்டிகள், தேவன் நமக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்திருக்கிறாங்க, தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்காங்க, பகுத்தறியக்கூடிய தேவன் எல்லா விதமான ஞானங்களை வந்து தேவன் பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தியத்தின் மூலமாகவும் சகோதரனுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் நிறைய கொடுத்திருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியணும் வாட் இஸ் டெஸ்ட், வாட் இஸ் சிவியர் டெம்டேஷன். ஆகவே அன்பு சகோதர சகோதரர்களே, இப்போ சகோதரனுடைய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பை நம்ம வந்து வாசிக்க போகிறோம். வாசிங்க சிஸ்டர். இலக்கின் விசேஷத்தை அடைவதற்கு மிக கடுமையான சோதனைகள் வருகின்றன. சேவையில் சோம்பேறித்தனம், நமது தியாகத்தின் ஒரு பகுதியை தடுத்து நிறுத்தல் போன்ற சோதனைகள், சகோதரர்களிடம் தயவுக்காகவோ அல்லது தர்ம மாற்றத்திற்காகவோ நடந்து கொள்ளும் சோதனைகள், அல்லது நமது அண்டை வீட்டாரிடம் அநியாயமாக நடந்து கொள்ளும் சோதனைகள். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சிவியர் டெம்டேஷனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சகோதரர் பேசுறாங்க. 4 சிவியர் டெம்டேஷன். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஏன்னா இந்த டெம்டேஷன் எப்படி வரும்னு சொன்னா சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். சாத்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள இனிமேல் இந்த ஒரு இலக்கில வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுங்க. அந்த 4th கோட்ல ஒரு சகோதரன் ஒரு சகோதரி வந்து நிக்கிறாங்கன்னா அந்த சகோதரிய அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, சாத்தானால விழ வைக்க முடியாது. அவனால என்ன பண்ண முடியாதுங்க, அவ்வளவு சீக்கிரம் விழ வைக்க முடியாது. ஏன்னா அந்த இலக்கை அடைவதற்கு அவர்கள் பல பிரயாசங்களை பட்டிருப்பாங்க, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில அந்த பரிபூர்ணமாகிய அன்பின் கோபுரத்தை கட்டுவதற்கு நிறைய விதமான பலிகளை செலுத்தி இருப்பாங்க, தியாகங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த கோபுரத்தை அவன் எப்படிதான் என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு செங்கலா உருவான் வந்து அந்த கோபுரத்தை அப்படி தள்ள மாட்டான், இடிக்க முடியாது அவனால, ஏன்னா அது ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டிருக்கும். ஆனா லைட்டா ஒவ்வொரு செங்கலா ஒவ்வொரு கல்ல உருவா எப்படி இருக்கும், அந்த கட்டளை என்ன ஆகும் கொஞ்சம் ஷேக் ஆகும் இல்லையா. இந்த வேலையை தான் செய்வான். என்ன பண்ணுவான்னா Satan knows he cannot easily make us fall into grasping. அவனால அங்க பார்த்தோம் இல்லைங்களா, விக்கிரகாராதனை, வேசித்தனம் இல்லைங்களா, முறுமுறுப்பு, இது இந்த டெம்ப்டிங் காட், இதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா நம்ம அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கடந்துதான் அங்க வந்துட்டு இருப்போம். இப்போ என்ன பண்ணுவானா he will slow down the process, he will make us lose the zeal, he will make us act without love. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுக்கிற டெம்டேஷன்ஸ். நம்ம இந்த ஓட்டத்தை வந்து ஸ்லோ பண்ணிடுவான். தேவன் மேல இருக்கிற அன்பு ஜீல வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருவான். சகோதரருக்கு காட்டுற அன்பு என்ன பண்ணிடுவான், கொஞ்சம் குறைவே மெத்தனத்தை உண்டாக்கி விட்டுருவான். இது போன்ற வேலைகளை அவன் செய்து விடுவான் என்பதுதான் நம்ம அன்பு சகோதரர்களே நம்ம பார்க்கிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the severest of 4 temptation. இப்ப நம்ம ஒண்ணுதான் பார்க்க போறோம், கொஞ்சம்
உள்ள போய் பார்க்க போறோம். முதல் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வியர்னஸ் அண்ட் சர்வீஸ், சேவையில வந்து சோர்வு, the temptation to take a break from a sacrifice. போதும் பிரதர், நிறைய செஞ்சுட்டு இருக்கேன், நிறைய பலிகளை நான் செலுத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் பிரேக் தான் எடுத்தா என்ன தப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே. இன்னைக்கெல்லாம் ஃபுல்லா காலையில இருந்து சாயந்தரம் நான் தேவனுக்காக தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 ஹவர் ஒரு சினிமா பார்த்தா என்ன, ஃபுல் டே 8 hours ஒர்க் பண்ணிருக்கிறேன், 8 hours தேவனை ஊழியத்தை பண்ணிருக்கிறேன், 16 hours ஓகே. 1 hour ஏதோ ஒரு சினிமா பார்த்தா என்ன, 1 hour கொஞ்சம் கூட ஒரு உலக சகோதரன் ஒரு வெட்டி பேசினா என்ன, ஓகே. சோர்வு இது போன்ற அந்த ஓய்வெடுக்க தூண்டுவோம். கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுத்துக்கங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க போதும். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உணர்ந்துக்கணும், அந்த செங்கல் என்ன பண்றான், லைட்டா சாத்தான் என்ன பண்றான், ஒருவருக்கான முயற்சிகளை பண்றான்னு புரிஞ்சுக்கணும். எமோஷனல் அஃபென்ஸ் when a brethren words hurts us, உணர்ச்சி ரீதியான ஒரு தாக்குதல். இது எப்படின்னு சொன்னா எக்லிஷியா நடக்கும், வெளியே கிடையாது. இங்க சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஒரு சகோதரனை பார்த்து சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ஒரு சகோதரியை பார்த்து யாராவது ஒரு வார்த்தை சும்மா சொல்லியிருப்பாங்க, ஆவட் ஆயிடுவோம். ஏன்னா எப்படி சொல்லலாம், அவங்க என் மனசு உடைஞ்சு போச்சு, நான் உடைஞ்சு போயிட்டேன் பிரதர். நோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லிட்டா, நம்ம சகோதரன் தானே, என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சகோதரன் தானே, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணும், உடைஞ்சு போயிடணுமா, பிரேக் ஆயிடணுமா, இந்த ஓட்டத்துல என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிடணுமா, நின்றுணுமா? நோ, இதெல்லாம் எமோஷனல் அஃபென்ஸ். யார் கொடுக்கிறது, சாத்தான் கொடுக்கிறது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கரேஜ்மெண்ட், ஊக்கமின்மை. எப்பன்னா நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் நிறைய பணிமை செலுத்திட்டு இருக்கேன், ஓயாம ஓடிட்டு இருக்கேன், ஆனா என்னைய என்ன பண்றதுல யாரும் ரெகக்னைசேஷன் பண்றது இல்ல, என்னை யாரும் என்கரேஜ் பண்றது இல்ல, என்னை யாரும் என்ன பண்றது இல்ல, என்னுடைய இதை பார்க்கவே என்னை கவனிக்கிறது இல்ல. ஏன் எதுக்கு ஓடணும், போதும். டிஸ்கரேஜ்மெண்ட். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொரு செங்கல்ல சாத்தான் ஒருவரான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி இதுதான் வெரி வெரி டேஞ்சர், பிரைடு. எப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு வேலை சில நேரங்கள்ல இந்த ஒரு அற்பர்களுக்கு அவருடைய ஊழியத்தை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்பப்ப தேவை கொடுப்பார். இதை கொடுத்த உடனே நான் ஒரு பெரிய பரிசுத்தவானு, நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு என்ன பண்றாங்க, நினைச்சக்கூடாது. ஃபீலிங் ஸ்பிரிச்சுவலி சுப்பீரியர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா சிவியரஸ்ட் டெம்ப்டேஷன் சொல்லிட்டு ரீப்ரிண்ட் நம்பர் 4470ல சகோதரர் சொல்றாங்க. இது மாத்திரம் தானே பிரதர், அப்ப இந்த 4 மட்டும் நான் மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா சக்சஸா? நோ, இது ஒரு எக்ஸாம்பிளா சகோதரர் கொடுத்திருக்கிறார். இது போல நிறைய விஷயங்கள் இருக்கலாம். எதுவெல்லாம் இந்த ஓட்டத்தை நம்ம ஸ்லோ பண்ணுதோ, எதுவெல்லாம் நம்முடைய தேவனத்துல வைக்கிற அந்த வைராகியத்தை ஜீரை கம்மி பண்ணுதோ, எதுவெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரர்களை நேசிப்பதற்கான அந்த அன்புல இருந்து நம்மை குறைவுபட செய்கிறதோ, அதுவெல்லாம் டெம்ப்டேஷன் தான். அது எதுவெல்லாம் இருக்கலாம். நீங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்க பண்ணிக்காங்க. ஆனா சகோதரர் வந்து ரீப்ரிண்ட் நம்பர் 4470 சொல்ற விஷயங்கள் இவ்வளவுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா சில வார்னிங்கள் சொல்றார். சில வாசிங்க சிஸ்டர். It's often those who feel most secure who are in greatest danger. பெரும்பாலும் மிகவும் பாதுகாப்பாக உணர்பவர்கள் தான் மிகப்பெரிய ஆபத்தில் உள்ளனர். Boastfulness is not a sign of spirituality. பெருமை பேசுவது ஆன்மீகத்தின் அடையாளம் அல்ல. Confidence in self is the most refined form of spiritual danger. Peter's overconfidence led to his fall. Solomon's wisdom did not save him from pride. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரெண்டே தான் பண்ணணும், மீக்னஸ் அண்ட் ஹியூமிலிட்டி. அதாவது சாந்தமும் பணிவும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புனித பாதையில இந்த குறுகிய ஓட்டத்துல நம்ம உண்மையாய் நம்ம ஓடுவதற்கு உதவி செய்கிற 2 விஷயம் என்னன்னா, நமக்கு தாழ்மை வேணும், அது மாத்திரமா அதோட கூட இன்னும் பணிவு வேணும் என்பதை பார்க்கணும். இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஞ்சரை பத்தி பேசுங்க இல்லைங்களா? 4 டேஞ்சர்ஸ் சொன்னேன். இப்ப டேஞ்சரை மட்டும் நான் சொல்லிட்டு போயிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பயத்தோடவே வீட்டுக்கு போயிடுவீங்க. என்ன இப்படி எல்லாம் டேஞ்சர்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கு ரெமடியும் சொல்லணும் இல்லையா?
உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குது போயிட்டு வாங்க அனுப்பிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த பயத்திலே போயிட்டு வீட்டுல என்ன பண்ணிடுவோம்? செத்து கூட போயிடுவோம். சரிங்களா? அப்ப மெடிசன் கொடுங்க இல்லையா? இப்போ ஓவர் கம்மிங் பிரின்சிபல்ஸ் வந்து அந்த நாளுக்கு முதல்ல பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிச்சிடணும். ஓவர் கம்மிங் பிரின்சிபல் இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும்னா சில பிரின்சிபல்ஸ்ல என்ன பண்ணிருக்காருன்னா சகோதரருடைய எழுத்துக்கள்லயும் நம்முடைய வேதத்திலையும் நிறைய விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சில விதமான புல்லட் பாயிண்ட்ஸ்ல மாத்திரம் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த வியர்னஸ் அண்ட் சர்வீஸ், இந்த சோர்வு வருது இல்லைங்களா? இந்த ஓட்டத்துல போதும், இந்த வேகத்தை குறைச்சிக்கலாம், நான் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம், ஐ ஹவ் டன் எனஃப், போதும் ஒரு நம்மளுக்கு அந்த தாட் வருது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம நேரடியா ஓடி போயிட்டு கிருபாசனத்துல உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த எப்படி ஜெபம் பண்ணணும்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு தியாகம் செஞ்சிருக்காரு இல்லைங்களா? அந்த தியாகத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நினைச்சிட்டு அந்த புதிய சிந்தனையை மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொண்டு வைராகியத்தோடு நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுதான் வாசிக்கிறோம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாவில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு விடவா நம்மளுக்கு செஞ்சுட்டாங்க தீமை. கர்த்தர் இயேசுக்கு அவருடைய வாழ்க்கையில நடந்துட்ட விபரீதங்களும் தீமைகளும் அவரோடு கூட இருந்தவங்க கூட படுத்துட்டு இருந்த அவரோடு கூட 3 வருஷமா அவரோட உணவளிச்சு சாப்பிட்டுட்டு அவரோட உறங்கி எழுந்த சீஷர்கள் பண்ண விஷயத்தோட நம்மளுக்கு யாராவது பண்ணிட்டாங்க? நம்மளுக்கு யாரும் அப்படியெல்லாம் பண்ணவே கிடையாது. அவர் பட்ட பாடல்கள் நம்மளுக்கு நிறைய பாடல்கள் நம்ம படுறோம் கிடையாது. அப்போ தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த கர்த்தர் இயேசுவை நீங்க என்ன பண்ணிக்காங்க நினைச்சுக்காங்க. உங்களுக்கு சோர்வு வரும் பொழுது போதும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ நோ, என்ன பண்ணணும்? நம்ம ஜெபத்துல போய் சென்றுட்டு அவருடைய அந்த ஒரு சாக்ரிஃபைஸை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நினைத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய அந்த புது நம் தேவனிடத்துல வைக்கிற அந்த தியாகத்தை, அந்த ஜீலை, வைராகியத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ரினியூ பண்ணிக்கணும், புதுப்பித்துக் கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது முதல் பிரின்சிபல். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் அஃபென்ஸ் இருக்கு இல்லைங்களா? உணர்ச்சி ரீதியான தாக்குதல். அப்போ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஒரு வார்த்தையினால நம்மளை முன்படுத்திட்டாங்க, தவறா பேசிட்டாங்க, இல்ல நேர்ல இருக்கலாம், இல்ல உங்க முதுகுக்கு பின்னாடி பேசியிருக்கலாம். அப்படியே பேசியிருந்தாலும் என்ன நினைச்சுக்கணும்னா நான் எங்க வந்திருக்கிறேன், நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஆல்ரெடி 4th குவார்டர்ல இருக்கிறேன். 4th குவார்டர்ல போறதுக்கு நம்ம எவ்வளவு தியாகத்தை பண்ணிருக்கிறோம்? சகோதர அன்பு மாத்திரம் தான் பெற்றிருக்கிறோமா? என்ன அன்பையும் பெற்று நம்ம போயிருக்கிறோம்? எங்க போயிருக்கிறோம்? சத்துருவை கூட நேசிக்கிற நிலைமையில தான் நம்ம போய் 4th குவார்டர்லயே அந்த மார்க்ல நிக்கிறோம்னு சொல்லும் பொழுது திரும்பவும் நான் திரும்பி பார்த்து என் சகோதரனை தப்பா பேசிட்டாரு, என் சகோதரனை புண்படும்படி இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன்னா நாம அப்ப என்ன திரும்பினா இந்த மார்க்ல இல்லாதபடி திரும்பவும் நம்ம விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு செய்யாது. அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே அந்த பூரண அன்பு நம்ம இடத்துல இருக்கிறபடினால நம்ம என்ன பண்ணணும்னா சகோதர சகோதரிகளை அன்பாக கனிவாக மன்னிக்கிறவர்களாக நாம் கடந்து போயிடும். நாம் புரிஞ்சுக்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அன்பு காண்கிறார் தேவன். நான் வந்து ஒரு நாள் தேவனுக்கு நான் எதிரியா இருந்தேன், என்ன அவர் நேசித்து என் அன்பு காமிச்சு இந்த அழுப்புகளை கொண்டு வந்திருக்கிறார், இந்த மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல என்னுடைய சகோதரன் தான் கொண்டு தவறா இதை பேசியிருக்கலாம், பரவாயில்ல, பலவீனத்தினால பேசிக்கிறது. ஏன்னா அந்த ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3வது ஸ்டேஜுக்கு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா சகோதரருடைய மாம்சத்தை செப்பரேட் ஆகவும் புது சிருஷ்டியை செப்பரேட் ஆகும் பார்க்கிற மனநிலையோட நம்ம வந்திருப்போம். இந்த மனநிலை நம்முடைய பயணத்தினுடைய இறுதி வரை தொடர்ச்சியா போயிட்டே இருக்கணும். திரும்ப மிங்கலாயிடக்கூடாது. அவருடைய மாம்சத்தை பார்த்துட்டீங்க, நோ யூ கேனாட் ரன். அவர் ஒரு புது சிருஷ்டி, அவங்க ஒரு புது சிருஷ்டி. அதை மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மாத்திரம் பார்ப்போம், மைனஸ பார்க்க மாட்டோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரே, எப்பேற்பட்ட படம் உணர்ச்சி ரீதியான ஒரு தாக்குதல் எமோஷனல் அஃபென்ஸ் வந்தாலும் தேவன் அதை எதிர்கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவத்தை இந்த அன்பின் ரீதியாக நமக்கு கொடுப்பார் என்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது 2வது பிரின்சிபல். 3வது பாத்தீங்கன்னா ஊக்கமின்மை. என்னை யாரும் என்கரேஜ் பண்றது, நான் கவனிக்கவே படுறதில்லை.
நான் பாராட்டவே படுறது இல்ல. நான் நிறைய எஃபர்ட் போடுறேன். 200% கொடுக்குறேன் சில நேரங்களில். ஆனா என்ன பண்றது இல்ல. சகோதரர்களுக்காக நான் எவ்வளவு செய்யறேன். எக்லீசியாவுக்காக நான் செய்யறேன். ஆனா என்ன பண்றது இல்ல. என்ன யாரும் நினைக்கிறது இல்ல. அப்படின்னு வரும்பொழுது அன்பு சகோதரர்களே நினைச்சுக்காங்க. உழைப்பி ஒருவேளை நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய பலிகளை, நம்முடைய ஊழியங்களை, நாம் செய்கிற தியாகங்களை எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம். ஆனா யார் பார்த்துட்டு இருக்கார்? தேவன் பார்த்துட்டு இருக்கார். வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்கின்ற அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர். கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்யற ஊழியம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாம் நீங்கள் செய்து வருகிறதுனால அவருடைய நாமத்திற்காக நீங்கள் எடுத்த எல்லா பிரயாசத்தையும் மறந்துடுவதற்கு தேவன் மனுஷனா? தேவன் மனுஷனா? தேவன் அநீதி உள்ளவர் அல்லவரு சொல்றாங்க. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களுடைய அவருடைய நாமத்தை நிமித்தமாக நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என்ன சொல்றாரு? அவருடைய பிரதிபலன் என்ன பண்ணாங்க? அடையாமல் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் இப்பேற்பட்ட பிரயாசங்களையும் இப்பேற்பட்ட கிரியைகளையும் நீங்கள் தேவனுக்காக நீங்க செய்யும் பொழுது இது தேவன் பார்க்காம இருப்பாரா? அவர் அநீதி உள்ளவர் அல்லவர். அன்பு சகோதரிகளே, கடைசியாக பிரின்சிபல் நம்பர் 4, பிரைட். நான் ஏற்கனவே சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்பொழுது நீ தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பெருமை, இந்த பிரைட் வரும்போது நாம் நினைச்சக்கூடாது நான் வந்து நான் ஒரு பரிசுத்தவான், என்ன போல யாரும் கிடையாது, நான் வந்து பர்ஃபெக்ட். அதனாலதான் எனக்கு என்ன பண்ணுது, தேவன் என்ன பண்ணுறாருங்க, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா பி கேர்ஃபுல். அன்பு சகோதரர்களே, பெருமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அப்போ வரும்போது நாம் புரிஞ்சுக்கணும், இது வந்து தேவன் எனக்கு போட்ட ஒரு பிச்சை. இந்த வாய்ப்பை தேவன் நமக்கு போட்டுக்கிற பிச்சை அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பெருமை வாழுது? அன்பு சகோதரிகளே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கள். இது உங்களால் உண்டானதால கிடையாது. நீங்களாம் வந்து நீங்களே உட்கார்ந்தீங்களாங்க? நீங்க வந்து உட்காரல, இது உங்களால் உண்டானது கிடையாது. உங்களை அழைத்து கொண்டு வந்தவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அன்பு சகோதரர்களே, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பாராட்டப்படாதபடிக்குதான் இது கிரியைகளால் உண்டானது கிடையாது, இது தேவனால் உண்டான ஈவு என்கிற அன்பு சகோதரிகளே. எனவே இந்த பெருமை என்கிற அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணா வேரோட பிடிக்க போடுவதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பிரயோஜனமா இருக்கும். அன்பு சகோதரிகளே, இது கடைசி. இவ்வளவுதான். இந்த 4 பிரின்சிபல்ஸை கடைபிடிக்கும் பொழுது எப்பேற்பட்ட வந்து சிவியர் டெம்ப்டேஷன் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சாத்தான் அனுமதிச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜெயம் கொண்டு வருவோம். இது போல நிறைய இருக்கலாம், நிறைய விஷயங்கள் வரலாம். ஆனால் வரும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தைரியத்தோடு நம்ம என்ன பண்ண முடியும்னா முன்னேறி செல்ல முடியும். சகோதரர் ஜான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்கோஸ்ல ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, dear brothers, let us remember that we are in evil days and that Satan is doing everything in his power to make our path in slippery so that we may fall. இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அந்த பாதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு இருக்கிற நேரோ வே. அதுல நடந்து போறதே பெரிய கஷ்டம் இல்லையா? அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், போராட்டம் இருக்கும், எல்லாமே சோதனைகள் இருக்கும், பரீட்சைகள் இருக்கும், நிறைய இருக்கும். அதன் மத்தியிலிருந்து அதில் கடந்து போறதே பெரிய விஷயம். அந்த பாதையில ஒரு ஸ்லிப்பரியான ஒரு கிரீஸையோ தண்ணியோ ஊத்தி விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இது போலதான் இப்ப நம்ம பார்த்துட்ட 4 விஷயங்கள். அது 4 மாத்திரம் இல்ல, மற்ற விஷயங்கள் கூட இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதையில சாத்தான அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அவன் ஊத்துற ஸ்லிப்பரியான ஒரு விஷயம் எடுத்துக்கணும். அன்பு சகோதரர்களே, இது இருக்கிறதுனாலதான் நம்ம கவனமா இருக்கணும். இறுதியாக கன்க்ளூஷன் வந்துடலாம். ஸ்டாண்டிங் அட் தி மார்க் டசன்ட் மீன் தட் we are right. ஒருவேளை நான் அந்த மார்க்ல வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் வந்துட்டேன்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கதான் ஒரு ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. அங்கதான் நம்ம half way ஜர்னி வந்திருக்கிறோம். இன்னும் கடந்து போக வேண்டியது நிறைய இருக்குது அன்பு சகோதரிகளே. ஆனா அந்த மார்க்கை வந்து அடையிறதுக்கு மாத்திரம் என் வாழ்நாளெல்லாம் எடுத்துக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அந்த மார்க்கை எவ்வளவு சீக்கிரமா போய் அடையணுமோ நம்ம அடையணும். நான் வாழ்நாளெல்லாம் அந்த மார்க்க போய் அடையிறதுக்கே எடுத்துக்கணும்னா நான் நிக்கிறதுக்கே போய் அவ்வளவு டைம் எடுத்துட்டா நான் என்னைக்கு நான் நின்று காமிக்கிறேன்.
லக்கை அடைவதற்கே நான் அவ்வளவு நேரத்தை எடுத்து நம்ம வாழ்நாள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல போய் நின்னுட்டு நம்ம நின்று காமிக்கணும், விழாமல் இருந்து காமிக்கணும், தேவனை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடினாதான், வேகமா அந்த இடத்துல போய் நிக்கணும். அந்த ஃபோர்த் கோர்ட்ல போய் எவ்வளவு சீக்கிரமா நிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நல்லது. அங்க போயிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா எவ்ரி ட்ரையல்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட், அந்த நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இது போல ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, will you still love me? நம்மளை பார்த்து தேவன் கேட்கிற நம்ம ஒரு சோதனை வருதா, அது அந்த சோதனைகள் வந்து பாத்தீங்கன்னா will you still serve me? இன்னும் எனக்கு ஊழியம் செய்யறியா, நீ ரெடியா இருக்கிறியா? will you still trust me? என்னை இன்னும் நீ நேசிக்கிறியா, என்னை இன்னும் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மளை கேட்கும் பொழுது, ஆமா நீங்க சொன்னீங்களா, இந்தப்பா ஒரு சோதனை, என்னை நம்பி காமி, என்னை நேசித்து காமி, நீ எனக்கு இன்னும் ஒண்ணு பண்ணி காமி. will you still love? will you still serve? will you still trust? will you still stand for me? Yes. Our answer should be always yes. I can still love you, God. I can still serve you, Lord. I can still trust you, Lord. Our answers always should be yes. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ அப்படி சொல்லணும்னா நாம் ஒன்று செய்யணும், அந்த சர்வாயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆகையால் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை வைத்திருக்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கவும், பிராணிகளும் காவலுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்க்கு நிற்கவும், அந்த இடத்துல நீங்க செய்து முடித்தவர்களாய் நீங்க நிற்கணும்னா, நீங்கள் திராணிகளாய் நீங்க மாறணும்னா, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வந்து சொல்ல ஒரு தைரியமா சொல்றாரு இல்லைங்களா, அந்த தைரியம் நமக்கு உண்டாயிடும். நம்ம அப்புறம் கான்பிடண்டா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வாசிங்க சிஸ்டர். என் கிருபை முழங்கும் போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்போ நம்ம கான்பிடன்ஸ் சொல்லுவோம். இந்த ஒரு தைரியம் வரும்போது என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிட்டு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இன்றைக்கு புது சிருஷ்டிகளா இருக்கிற நீங்களும் நானும் கூட சொல்ல முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசியாக யாருக்கு அந்த கிரெடிட் நாம் பார்த்துட்டோம் இல்லையா, தி மார்க் அண்ட் தி பிரைஸ். இப்போ அந்த பிரைஸ் வந்து யாருக்கு கிடைக்கும்? பிகாஸ் ரீச்சிங் த மார்க் ரிக்வயர்ஸ் growth. அந்த குறிக்கோளை அடையணும்னா சில விதமான வளர்ச்சிகள் தேவைதான் இருக்குது. ஆனா அங்க நிக்கணும்னாவே நிற்பதற்கான நிறைய தைரியம் தேவை, நிலைத்தன்மைக்கு ஒரு கான்ஸ்டன்சி தேவை. ரெண்டாவது, பியூர்லி தேவனுடைய கிரேஸ், அவருடைய கிருபை நமக்கு அவசியம் இருக்குது. இது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பு சகோதர சகோதரிகளே, எனவே நம்ம இந்த லக்கை அடைவதற்கான சீக்கிரமா எவ்வளவு குயிக்கனா அதை போய் அந்த லக்கை அடையணுமோ அடைஞ்சிட்டு அந்த இடத்துல நின்று நம்ம விழாதபடிக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ப்ரூவ் பண்ணி காமிக்கும் பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நமக்கு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்று சொல்லுவார். அவர் சொன்ன மாதிரி நாமளும் சொல்ல முடியும், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அதை அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்கிற அந்த ஒரு கான்பிடன்ட், அது ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக உண்டாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றுக்கொண்ட அந்த நீதியின் கிரீடம் இன்னைக்கு நாம் கூட பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல விழாமல் நம்மை நாம் காத்து கொள்ளும் பொழுது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசியாக ஒரே ஒரு கவிதையை வாசித்து இந்த ஒரு பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். கிறிஸ்தவனே கவனமாய் நட, ஆபத்து அருகில் உள்ளது, பயத்துடனும் நடுக்கத்துடனும் உன் பயணத்தில் செல். வெளியில் இருந்த கண்ணிகளும் உள்ளே இருந்த சோதனைகளும் உன்னை மீண்டும் ஒரு முறை பாவத்திற்குள் இழுக்க முயல்கின்றன. கிறிஸ்தவனே கவனமாய் நட, கிறிஸ்தவனே கவனமாய் நட, கிறிஸ்தவனே கவனமாய் நட, ஆபத்து அருகில் உள்ளது. கிறிஸ்தவனே ஜபத்துடன் நட, நீ அடிக்கடி விழுவாய், உன் இரட்சகரை அழைக்க மறந்தார். ஒவ்வொரு சோதனையிலும் அக்கறையிலும் பாதுகாப்பாய் நடப்பாய், நீ ஜபத்தின் போர்க்கவசம் தரித்திருந்தார். கிறிஸ்தவனே ஜபத்துடன் நட, கிறிஸ்தவனே ஜபத்துடன் நட, கிறிஸ்தவனே ஜபத்துடன் நட, நீ விழுந்து விடுவாயோ என்று பயப்படு.
அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கவிதையானது பிரதர் சார்லி கிறிஸ்டோஸ் அவருடைய அந்த டிஸ்கோர்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு கவிதை படிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருந்ததுனால உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளலாம் என்பதை இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல பேசிட்ட இந்த பாடத்தினுடைய ரெஃபரன்சஸ் மற்றும் சோர்சஸ் எல்லாம் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்காங்க. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த லக்கை அடைந்து தேவன் வைத்திருக்கிற அந்த விசேஷத்தை, அந்த நீதியின் கிரீடமாகிய கனம் மகிமை அழியாமை என்கிற அந்த விசேஷத்த கிரீடத்தை நாமும் பெற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமது அருமை ரட்சகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் அனைவருக்கும் தாங்கி தப்புவித்து வழிநடத்துவாராக. ஆமென். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் சபையார் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பளித்த சபையார் அனைவருக்கும் கூட மீண்டுமா என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.